சிவாயனம் உறவுகளே, இன்றைக்கு எங்களுடைய அப்பன் அகத்திய சித்தரை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். இவர் யாருண்டு எங்களுக்கு கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இவர் ஏன் முக்கியம் என்று எங்களுக்கு அறிஞ்சிருக்கணும். இவர் எழுதின நூல்களை நீங்கள் நிச்சயமாக படிக்கணும். முதல் இவர் என்ன இந்த தமிழாக்களுக்கு செய்தார்ன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். இவர் தான் குமரி கண்டத்தில் அழிந்த தென் மதுரையில் இருந்த முதல் சங்கத்தில் சிவருமானோடு இருந்தவர். அங்கே தான் இவர் அகத்தியம் என்ற இலக்கண நூலை உருவாக்கினவர். நக்கீரர் தமிழ் இலக்கணம் ஒழுங்காக தெரியாதால் சிவருமான் இவர் மூலம்தான் நக்கீரருக்கு இலக்கணத்தை படிப்பித்தவர். அத்தோடு இவர் தமிழ் இலக்கணத்தை 12 மாணவர்களுக்கு படிப்பித்தவர். அதில் ஒருவர் தான் தொல்காப்பியர். அவர் தான் ரெண்டாம் தமிழ் சங்கத்தில் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் எழுதினார். அத்தோடு அகத்தியர் என்னும் சொல்கிறான் என்றால், சிவபெருமான் உமாதேவிக்கு சித்த மருத்துவத்தை கூற, உமாதேவி நந்தியம்பெருமானு கூற, அதைத்தான் செந்தமிழில் நூலாக எழுதினதாக சித்தர் அகத்திய பெருமான் கூறுறார். இப்படி நிறைய தகவலை அகத்திய பெருமான் கூறுறார். அதோட முக்கியமாக அகத்திய பெருமான் இன்னொரு இது கூறுறார் என்றால், என்னென்ன பாவங்கள் செய்தால் என்னென்ன வருத்தங்கள் வரும். ஒரு பூவை பறித்தா, ஒரு தாதப்பினை நீங்கள் நோகடிச்சா, தேவையில்லாமல் ஒரு கொலை செய்தால், பூச்சியோளோ பூக்களோ புழுக்களோ எதுவாக இருந்தாலும் தேவையில்லாமல் நீங்கள் கொண்டு பாவங்கள் செய்தால் என்னென்ன வருத்தங்கள் வரும், அது எப்படி போக்குறன்றதை பற்றி தன் நூலில் விவரமாக கூறுற கண்மகாண்டத்தில். அதோடு தனக்கு பொதிய மலையில் சிவபெருமான் தமிழ் மந்திரங்களை தந்ததாகவும் தன் நூலில் கூறுறார். மற்ற இன்னும் ஒன்றையும் அவர் கூறுறார் என்றால், மதுரை மீனாட்சி அவர் எடுத்துள்ள பார்வதி அம்மா தான் தனக்கு அகத்திய சித்தர் என்ற பெயரை தந்ததாக ஆயுள்வேதம் 1100 கூறுறார். அத்தோட திருவள்ளுவரும் கூறுறார் தனக்கு தன் குருக்கள் அகத்தியரும் ஒருவர் உண்டு. அதேவேளை அகத்தியர் இன்னும் ஒன்றையும் கூறுறார் தன் நூல் என்னென்றால், ஔவை பிராட்டி எழுதிய மூதுர நூல் ஒரு நல்ல நூல் உண்டும். அதை மேற்கோள் காட்டி சில பாடல்கள் எழுதியுள்ளார். இப்படி பல பெருமைகளை அகத்தியர் எங்களுக்கு தந்துள்ளார். அவர் தந்த புதையல்கள் எண்ணில் அடங்காதது. ஆயிரக்கணக்கான நூல்கள் எழுதினவர். இப்போ எங்கள் கையில் ஒரு கொஞ்சம் நூல்கள் தான் இருக்குது. உங்களுக்கு அதை இன்னும் ஒரு பதிவில் நான் அவர் எழுதின நூலை மட்டும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பிறகு அந்த நூல் ஒவ்வொன்றிலையும் என்ன இருக்குது, அதில் என்ன எனக்கு பிடிச்ச நூல்கள் என்னென்ன எனக்கு பிடிச்ச விடயம் இருக்கின்றதை இன்னும் ஒரு பதிவில் போடுறேன். நீங்கள் எல்லோரும் எங்கள் தொன்மைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். எங்களை தமிழை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் இறைவனை அறிந்து கொள்ளுங்கள். தமிழர் என்றால் அவர்கள் சிவனை வழிபட்டவர்கள். பாண்டிய மன்னனுக்கு எழுதி கொடுத்தவர். இந்த களப்பிரர் காலங்களில் தான் எங்கள் கலைகள் நூல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன, ஒடுக்கப்பட்டன, மறைக்கப்பட்டன. அதால்